நான் இப்ப பதில நினைக்கிறேன். பதிலையில என்ன சொல்லிட்டேன்னா, பதிலையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்னுக்கு வலங்கம்பாம் மன்னன் வந்து கட்டினதா. 2000 வருஷத்துக்கு முன்னால வலங்கம்பாமா மேல இருக்கிற சித்திரங்கள் வந்து பழசு. அதுல வந்து 2 கண் மாதிரி இருக்கு. இந்த கண்ணுல வந்து மாணிக்க கட்டுகள் பதிச்சிருந்ததாம். මේ පොඩ පොඩ එන්න මේ ඔක්කොම එකපාරෙන් ඉඳපුවා දස් දෙක දිනවා. ඔක්කොම එකපාර. எல்லாரும் ஒண்ணா වරවන கொஞ்சம் මේක ඒ දවස්වල හිටගෙන යන්න පුළුවන් විදිහට එක්කෙනෙක්ට එහෙම හදලා තියෙනවා. දැන් මේ ගල් එහෙම වැටිලා වැහිලා තියෙනවා. ඉවරයි. மகடா டேய் உன்னாலடா பாப்பா நாங்களே போடா. அன்னைக்கு காலம்பரை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா, நாங்கள் பதுளையில இருக்கின்ற பொகோகொட பிரிட்ஜ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பழமையான ஒரு பாலம். அந்த பாலத்தை தான் பாக்குறதுக்கு போவோம்னு சொல்லி நண்பர்களோட எல்லாரோடையும் வெளிக்கிட்டு போய் கொண்டிருக்கிறோம். பாப்பம் நீங்களும் வந்து சுற்றுலாவுக்காக பதுளைக்கு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த இடத்தை உண்மையிலேயே மிஸ் பண்ணக்கூடாது. நாங்களும் பார்த்தா பிறகுதான் அந்த இடம் இப்படி ஒரு அழகான இடமாக இருந்ததுன்னு சொல்லி எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதை பற்றி தான் நாங்க இந்த காணொலியில் கதைக்க போறோம். வாங்கோ காணொலிக்குள்ள போவோம். வணக்கம் உறவுகளே, பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா நாங்க இன்னைக்கு பதுளையில நிக்கிறோம். பதுளையில எங்க என்று சொல்லி சொன்னா பூகட என்கின்ற ஃபேமஸான பிரிட்ஜ். இங்க வந்து பார்த்தோம் சொல்லி சொன்னா அது நாங்க இன்னைக்கு ஆரோட நிக்கிறோம். அதாவது மச்சான், அது இலங்கையிலே அழகான பாலம் என்ற ஒரு பேரை பெற்றதான். ரைட், பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா இந்த இடத்தை நான் ஹோஸ்ட் பண்ண போறேன். நீங்களும் எல்லாம் பதுளைக்கு டூர் வரணும் கன பேர் எல்லாம் பிளான் பண்ணிருப்பீங்க. அப்படி கேட்க இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்க உங்களை சொல்ல போறோம், காட்ட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் வடிவா பாப்போம். ஓகே, உள்ள போவோம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இது மேலே நிற்கிறோம். நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் இந்த வழியில். அதுலேயும் பார்த்தோம் அப்படியே கீழே பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் என்ன மாதிரி இருக்குது பாருங்கள். அங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து படிக்கட்டு முறை, இதை தான் சொல்கிறேன், இந்த படிக்கட்டு முறை பயிற்சின்னு சொல்லுவாங்களா. அதில் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த மலைப்பகுதி என்ற படியில் படிக்கட்டு முறையில் தான் அந்த அமைச்சு அந்த பயிற்சியை செஞ்சுருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தோம்னு சொல்லி நாங்கள் அருவியெல்லாம் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கு. எந்த இடத்துல எங்கே அருவி ஓடுன்னு தெரியாது. அந்தளத்துக்கு வந்து இந்த இடம் வந்து ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. வாங்கோ நீங்களும் வந்து வரும்போது இது போன்ற காட்சிகளை கண்டு கழிச்சு கொள்ளுங்க. வாங்க, நாங்க தொடர்ந்து காணொலியோட இருந்திருப்போம். ரைட், இப்ப நாங்க போற வழியில வந்து இன்றைக்கு தான் நாங்க கொய்யா மரத்தை காட்டுறோம். கொய்யா மரம் இருக்கானா கொய்யா காய் இல்ல. குரங்கு கூட்டங்களை கூட்டிட்டு போறது கொஞ்சம் கவனமா. ஆனா மரங்கள் எல்லாம் நிக்குது. இப்ப யாழ்ப்பாணத்துல நிக்கிற மாதிரி யாழ்ப்பாணத்துல நிக்கிற மரங்கள் இப்ப கொய்யா, மாமரம், பிலாமரம் எல்லாம் நிக்குதுங்க. இந்த வாழை மரம் நிக்குது. சந்திராந்தியா? இது சந்திரகாந்தி பூ மரம் நிக்குது. பாத்தீங்கன்னா நண்பர்களே, இந்த இடங்களை பாருங்க. பதுளையில என்ன மாதிரி ஒரு மேலே பச்சை பசேல் எங்க பார்த்தாலும் இந்த மேல நிற்கிற இந்த மஞ்சள் மரம், எங்க இந்த வாகை மரம் வந்து நிற்கிறீங்க சொல்லியும் மேலே எல்லா இடத்துலயும் வந்து இந்த மரங்கள்ன்றது மேலேயே அதிக அளவில் தான் நின்று கொண்டிருக்கிறேன். அப்படியே மாதிரி இருக்குது. பட் இங்கே வீடுகளை பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா எங்கள் இடங்கள் எல்லாம் வீடுகள் வேலியல் எல்லாம் இருக்கும். இங்கே கூட மரங்களால் தான் வீடுகளோட வேலியெல்லாம் அமைச்சிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்த ஒரு விஷயம் தான் பதுளையில பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா எங்கே பார்த்தாலும் அந்த வியூ பாயிண்ட்ன்றது உண்மையிலேயே ஒரு வடிவாத்தான் இருக்கும். உண்மையிலேயே பல பேர் வந்து பதுளைக்கு வாருது அந்த அழகான இயற்கையான அந்த வியூ, அந்த பார்வைக்கு உகந்த நல்ல இடங்களை பார்க்கணும். அப்படியே நாங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த பதுளையில வந்து நல்ல ஒரு வியூ பாயிண்ட் தான் எந்த இடமும் பார்த்தாலும் இருக்கும். அப்படியே என்னோட இடத்துல தான் நாங்கள் இப்போ கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இது இந்த பொகோட பிரிட்ஜுக்கு போகிற வழியில தான் இந்த இடங்களும் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த பொகோட பிரிட்ஜு கிட்ட வந்துட்டோம். அப்படியே உள்ளுக்கு இறங்கி போனோம்னு சொல்லிச்சுன்னா முற்பகுதியில் வந்து ஒரு விகாரை ஒன்று இருக்குது. அதை தாண்டித்தான் அந்த பொகோட நாங்கள் பிரிட்ஜை நாங்கள் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே ஒரு பழமை வாய்ந்ததும் ஒரு சிறப்பான ஒரு இடமாக தான் இந்த இடத்தை பார்க்கவே இருக்கிறோம். அந்தளவுக்கு ஒரு ரம்மியமான ஒரு சூழலாக தான் இருக்கு. வாங்க இப்போ உள்ளுக்கு போய் பார்ப்போம் இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி. நண்பர்களே, நாங்கள் இப்ப எங்க வந்துக்கிறோம் என்று சொல்லி சொன்னா, நான் இப்ப பதுளையில நினைக்கிறோம். பதுளையில என்ன சொல்லி சொன்னா, பதுளையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது இந்த போகட விகாரை என்று சொல்ற ராஜமகா விகாரை. இந்த விகாரையில இருக்கின்ற மிக பிரதானமான ஒரு வரலாற்று தொல்லியல் அம்சம் தான் என்னென்று பார்த்தோம்னு சொல்லிக்கிறோம். இந்த போகட
பாலம் பிரிட்ஜ் என்று சொல்லப்படுற இந்த பிரிட்ஜ் வந்து கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 1ஆம் நூற்றாண்டு கிபி 1ஆம் நூற்றாண்டுக்குள்ள கட்டப்பட்ட ஒன்றாகத்தான் இந்த போகரை இந்த பாலம் வந்திருக்கு. இந்த பாலத்தின் சுவாரஸ்யமான அம்சம் என்னன்னு பார்த்தோம்னு சொல்லிங்கன்னா, முற்றுமுழுதாக வந்து இந்த மரத்தால தான் இந்த பாலத்தை கட்டியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இன்றைக்கு 2000 ஆண்டுகள் பழமையான ஒரு இடம் அங்கத்தான் இந்த பாலம் வந்து இருந்து கொண்டிருக்குது. இப்ப நாங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த பொகோட பாலம் அதுக்கு கீழே இருக்கு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா அழகான அருவிகள் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. பார்க்கறதுக்கு உண்மையில ஒரு ரம்மியமா இருக்குது. அதுக்கு அருகில் இருக்கிறது தான் இந்த விகாரை. இந்த விகாரை எப்படி இருக்குது அது ஒரு பாகம் நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் வாங்குவோம். இப்போ பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா பேகட ராஜமகா விகாரை என்ன இதுக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லிச்சு இல்லையே. இப்போ அந்த காலத்தான் வந்து கட்டுமானங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எல்லாம் இருக்குண்டா சப்பா. பாத்தீங்கன்னு சொல்லி முன்னுக்கு இது அந்த சந்திரவட்டக்கல் மாதிரி ஒன்று இருக்குன்னு. இதெல்லாம் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னுக்கு வலகம்பாம் மன்னன் வந்து கட்டினதா. 2000 வருஷத்துக்கு முன்னால வலகம்பாம் மேல இருக்கிற சித்திரங்கள் வந்து பழசு, அதுலயும் சைட்ல இருக்கிற சித்திரங்கள் வந்து புதுசா. அப்பா இதெல்லாம் பழைய சித்திரங்கள். இந்த சைட்ல கரையில இருக்கிறதெல்லாம் வந்து புதுசு. அப்படியே வா. இங்க முக்கியமான பொசிஷன் இந்த இதுக்குள்ள இருக்கிற சிலை வந்து அந்த காலத்துல விலகம்பா மன்னன் காலத்துல இருந்தது. அதுல வந்து 2 கண் மாதிரியே இந்த கண்ணுல வந்து மாணிக்க கட்டுகள் பதிச்சிருந்துதான். இப்போ அதை வந்து திருடர்கள் வந்து கதை வெட்டதுல வந்து இப்ப வந்து சிலை மட்டும்தான் இருக்கான். அது என்ன அந்த புத்தக சிலையா காளியம்மன் சிலை மாதிரி ரைட். அதனால இப்ப அதை மூடி வச்சிருக்காங்க. ரைட். இப்போ நாங்களே திறந்தா காட்டினேன். ஓகே. நண்பர்களை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா இந்த புகையோட பாலம் அதை தொடர்ந்து இங்க இருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் என்று சொல்லி சொன்னா இந்த குகை. அதாவது வலகம்பாகம் என்னும் காலத்துல தான் இந்த குகை வந்து அவர் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுகிற இந்த குகை வந்து இன்றைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லித்தான் இந்த காணொலியில் இப்ப நாங்க பார்க்க போறோம். அதை வந்து எங்களுக்கு ஒரு அண்ணா அவரால் சொல்றார். இருந்தாலும் அவர் வந்து சகோதர மொழியில சொல்றபடியா எங்களால் அதை விளங்கிக் கொள்ள முடியாது. ஆனா எங்களோட இருக்கிற நண்பர் பட்டாளத்துல வந்து பலர் வந்து சிங்கள மொழியை அறிஞர்கள் இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து இப்ப எங்களுக்கு இதை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்ல போறாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டுக்கொள்ளும் வாங்குவோம். இது வந்து வலகம்பா மன்னன் வந்து ஒளிஞ்சிருந்த இடமா. குகை என்ன இந்த குகையில மன்னன் வந்து போர் டைம்ல வந்து உள்ள வந்து 24 கிலோமீட்டர் தூரம் இருக்காம். இதுக்குள்ளதான் மன்னன் ஒளிஞ்சிருக்கான். இந்த குகைக்குள்ளயா? ஆமா. இந்த பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த குகை அப்படியே போகுது என்னடா. இது அப்படியே 24 கிலோமீட்டருக்குள்ள போகுதான் மன்னன். நாரங்கலைக்கு இதால போக இந்த குகையால இந்த குகையால போனா நாரங்கலை இதுக்கு விகாரைக்கு போகலாம். එකතුරක් පුළුවන්. දෙතුන් දෙනා මේ පොඩ පොඩ එන්න මේ ඔක්කොම එකපාරෙන් ඉන්න බෑ. දස් දෙක දිනවා. ඔක්කොම එකපාරෙන්. எல்லாரும் ஒண்ணா வர கொஞ்சம் போய் வந்து போன அப்புறம் வாங்க. இந்த பேக் சீட்டர் நாய் පුළුවන්. ஸ்லாஷர் தேவன் காகன். ரைட். இல்ல கொஞ்சம் லைட் அடிக்கியா. அப்படியே அந்த குகை போகுது என்ன. මේකේ ඒ දවස්වල ඔයාලට සිංහල පුළුවන්? ඔව් ඕකේ. ඉන්නවනේ. මේකේ ඒ දවස්වල හිටගෙන යන්න පුළුවන් විදිහට එක්කෙනෙක්ට එහෙම හදලා තිනවා. ඊට දැන් මේ ගල් එහෙම වැටිලා වැහිලා තින්නේ. முந்தி வந்து ஒரு ஆள் நடந்து போற அளவுக்கு இதுல இடம் இருந்ததுன்னா இப்போ அந்த கல் வந்து விழுந்து விழுந்து குறைஞ்சிட்டியா? குறைஞ்சிட்டு. ඒ කියන්නේ දැන් එතකොට දැන් කවුරු හරි දැන් එයාගේ ඇත් එක්ක ෆයිට් කරන කට්ටිය ඉන්නෝනේ ඒ කාලේ යුද්ධ කාලේ. එතකොට දැන් මේක ඇතුළට ගියාම එයාලට හොයාගන්න බෑනේ. මේ වගේ පන්සල් එහෙම ඔක්කොම කැලේ වෙලා තිබිලා තියෙන්නේ. එතකොට එයා මේක ඇතුලෙන් කොහොම ගියාම ආයේ එන්නේ නැහැ. දැන් මෙතනින් එහාට හොඳට තියනවලු යන්න. දැන් මෙහෙම තීති කවුරුත් යන්නේ නැහනේ. එයාගේ බස්සෙන් ඉන්නේ නැහනේ. එතනින් එහාට හොඳට යන්න පුළුවන් ඇතුලේ. ඇතුලේ මාලිගාවක් තියෙනවා මේක ඇතුලේ. அப்படி தமிழ்ல சொன்னீங்க. இது உள்ளுக்க பெரிய மாளிகை ஒன்னிக்குதான். இது இப்படி இருக்கிறதால இங்கிட்டு யாரும் யுத்த காலத்துல எல்லாம் துரத்திட்டு வர மாட்டாங்க. இதுக்குள்ளால போக மாதிரிதா? இங்கிட்டு இறங்கி நல்லா போகலாமா. 24 கிலோமீட்டர் வரைக்கும் நாரங்கல் மலைக்கும் போகலாமா இதால. நாரங்கல் மலை. நாரங்கல் බණ්ඩාර දෝ පන්සලට පුළුවන් බණ්ඩාරල පාරේ. බණ්ඩාරකේ දුව පන්සල ආමුදුරු කෙනෙකුයි බල්ලෙකුයි. එළියට අවිල්ලා තියෙන්නේ බල්ල විතරයි. ආමුදුරු ඇතුලේ මැරිලා. සිවුර තින්නේ ආමුදුරු සිවුර විතරලු බල්ල ඇදන් ඇවිල්ලා තියෙන්නේ. உள்ளுக்கு ஒரு ஹாமதுரு ஒரு நாயம் போனதுல ஹாமதுரு அவனை செத்துட்டாராம். அந்த அவர் உடுப்பை வந்து நாய் எடுத்து வந்துதான். ரைட் 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 ரைட். போய் ரிஸ்க் கூட அவங்களுக்கு. அப்படி போய் பலமையா போறவங்களாமா? அப்படி உள்ளுக்கு போய் முந்தி எப்போ போனது? ரைட் ரைட். අනික අපිට දෙනවා නම් එන්න කියනවා. එක්කෙනෙක් ඉන්න ට්‍රාන්ස්ලේට් කරන්න. ஓகே.
நண்பர்களே பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இந்த காணொலியில் இறுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்தோம்னு சொன்னால் பதுளையில் இருக்கின்ற ஒரு சுற்றுலாத்தலமான இந்த பகோகோட பீச், அதில் இருக்கிற இந்த குகை பல்வேறுபட்ட இடங்களை நாங்கள் இதன் காணொலிகளை காட்டி நீங்களும் இந்த பதுளைக்கு வருகின்ற போது இது போன்ற இடங்களை நீங்கள் பார்க்கணும். அத்தோட வந்து தொடர்ந்து வந்து எங்கள் காணொலியில் நாங்கள் பதுளை மண்ணில் இருக்கின்ற பல்வேறுபட்ட இடங்கள், அதாவது சுற்றுலாத்தலங்களை நாங்கள் இந்த காணொலியில் தரப்போகிறோம். தொடர்ந்து உங்கள் அனைவருடைய ஆதரவை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம். நல்லதுகளே, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தொடர்ந்து உங்களை ஆதரவோடு வணங்கிடுங்க. நன்றி, வணக்கம்.